நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். வெளியில் நல்லா சாஃப்டாகவும் உள்ள நல்லா ஃப்ளஃபியாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மைசூர் போண்டாவை வீட்டிலேயே செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். அதுவும் கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டீ டைமில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த மைசூர் போண்டாவை ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செய்வீங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா மைசூர் போண்டா ரொம்ப எளிமையாக வீட்டில் சூப்பராக பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு இதில் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம், சளிச்சு வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, வெயிட்டில் வந்து ஒரு 150 கிராம் இருக்கும். அது கூட சேர்த்து மைதா மாவு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, வெயிட்டில் 150 கிராம். நீங்கள் மொத்தமாக கோதுமை மாவில் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 2 மாவையும் நல்லா கலந்து விட்டு தனியாக வச்சுக்கலாம். மாவை கலந்தாச்சு, இது தனியாக இருக்கட்டும். அடுத்து சின்னதாக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு தயிர் வந்து 1 கப்பு இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்காங்க. தயிர் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்காங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, ரெண்டையும் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ உப்பும் சோடா உப்பும் தயிரில் சேர்த்த உடனே நமக்கு நல்லா புளிச்சு நுர கணக்காக வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்த உடனே தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி நுர கட்டி நல்லா மொறுன்னு வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தயிரை உள்ளே சேர்த்துட்டு இப்போ மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். இப்போ நம்ம தயிர் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தான் நம்ம சேர்க்கணும். ஆரம்பத்தில் ஒரு 50 ml மட்டும் சாதாரண தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நமக்கு தயிர் நிறையா இருக்கும், அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு 25 ml மாவை நல்லா அடித்து பிசையணும். இந்த மாதிரி நல்லா அடித்து பிசையணும் மாவை. இப்போ இதே போல் மாவை நல்லா கைட்டை எடுத்து நல்லா மேலே வரைக்கும் இழுத்து தான் பிசையணும். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்காவது இந்த மாதிரி பிசையணும். இப்போ நல்லா மாவு இந்த அளவுக்கு இழுத்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பக்குவம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். மாவெல்லாம் வலிச்சு ஒன்று சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு ஊற வச்சுருங்க. மைசூர் போண்டாவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த ஊறின மாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். இது போல் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகா, நான் பெரிய சைஸில் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்லா பொடுசாக கட் பண்ணி, நீங்கள் தேவையான காரம் இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் இதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை கொத்து 2 கொத்து எடுத்து அப்படியேவும் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில் சும்மா ஒரு 5 விரல் அளவு நல்லா இலையாக எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த போண்டாவில் வந்து வெங்காயம் மட்டும் சேராது, நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். அப்படியே வெங்காயம் சேர்த்தாலும் கொஞ்சமாக தான் சேர்க்கணும், இந்த அளவு தான் சேர்க்கணும், நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ மாவை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை மிக்ஸ் பண்ணுற பக்கம் இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா அடித்து இழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இழுத்து பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான், மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாக்களை நம்ம எப்படி எடுத்து போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மைசூர் போண்டா போட போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதாவது என்ன சைஸில் போடுறோமோ அது முங்குற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிடணும். சூடான பிறகு அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை நினச்சிட்டு லேசாக இடுங்க. நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே பெருவிரல்கிட்ட அப்படி தட்டி விட்டுருங்க. அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. அப்படி நைஸாக அந்த விரல்கிட்ட இறக்கி விட்ருங்க. அப்படியே முள்ளி விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தனித்தனியாக அப்படி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், குட்டி போண்டாவா நீங்கள் தட்டி விடுங்க. இப்போ நம்ம பாதி அளவுக்கு போட்டாச்சு. நம்ம வச்சுருக்க மாவில் பாதி போண்டாவை உள்ளே இறக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன கம்பியை வச்சுட்டு லேசாக அப்படி நகட்டி விடுங்க. இப்போ எல்லாமே நமக்கு நல்லா மிதந்து வந்துடும். மிதந்து வந்த உடனே எல்லாம் ஒன்று ஓல வேக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ஏன்னா உருண்டையாக இருக்கனால நமக்கு ஒரே பக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். சுற்றி விட்டால் தான் எல்லா பக்கமும் நமக்கு ஒன்று ஓல போண்டா வந்து வெந்து வரும். இப்போ போண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அப்படி எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இப்படியே நல்லா ஒன்று ஓலை உருட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒன்று ஓலை நமக்கு வெந்து வந்துடும். இப்போ எண்ணெயில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நல்லா அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு சவந்த உடனே நம்ம அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ இதோட சேர்த்து நம்ம ஒரு மல்லி சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும். அந்த மல்லி சட்னி நல்லா காரசாரமாக புளிப்பு காரமாக அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான மைசூர் போண்டா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.